வணக்கம். தமிழ் வழியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன? அதாவது வேதிவினை வேகவியல் இல்லையா, கெமிக்கல் கைனடிக்ஸ். அதுல ஒரு சம் பார்க்க போறோம். என்ன சம் பாருங்க. நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலயுமே எழுதியிருக்கேன். A substance undergoes first order decomposition. The decomposition follows two parallel first order reaction. அந்த ரியாக்ஷன் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இதுல K1 K2 கொடுத்துட்டான். A to B மாறுது, A to C. இது parallel. இப்போ K1 அப்படிங்கிறது ஏபியா மாறதுக்கான வினைவேக மாறிலி, A2Cங்கிறது ஏசி மாறதுக்கான வினைவேக மாறிலி K2ங்கிறது. தமிழ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. சேர்மம் முதல் வரிசை சிதைவு வினைக்கு உட்படுகிறது. ஏங்கிற சேர்மம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் முதல் வரிசை சிதைவு வினைக்கு உட்படுகிறது. இந்த சிதைவு வினை இரண்டு இணையான முதல் வரிசை வினையை கொண்டது. இது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன செஞ்சிருக்கு, ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா பி மற்றும் சியின் பங்கீட்டு சதவீதம் என்ன? அதாவது இந்த ரேட் கான்ஸ்டன்ட்ல பி போகும்போது எவ்வளவு சதவீதம் இருக்கோ, சி போகும்போது எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு கேட்கிறான். K1 K2 உடைய மதிப்பு கொடுத்துட்டான். இங்கிலீஷ்ல என்ன கேட்டிருக்கான் பாருங்க, அந்த பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பி அண்ட் சி உடைய பெர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? பெர்சன்டேஜ் ஆஃப் பி வேணும்னா பியோடைய ரேட் கான்ஸ்டன்ட் வினைவேக மாறிலி என்ன, K1. அப்ப K1 டிவைடட் பை மொத்த வினைவேக மாறிலியின் கூட்டுத்தொகை என்னது, K1 பிளஸ் K2 சதவீதம்னால இன்ட்டு 100. அப்ப நீங்க போட்டோம்னா K1 மதிப்பு என்ன, 1.26 இன்ட்டு 10⁻⁻⁴ செகண்ட் இன்வர்ஸ். இங்க போட்டாச்சு. அப்போ K2ங்கிறது 3.8 இன்ட்டு 10⁻⁻5. கீழே என்ன இருக்கு, K1ஐயும் K2ஐயும் ஆட் பண்ணி போடணும். 1.26 இன்ட்டு 10⁻⁻4ஐயும் ஆட் பண்ணிருக்கேன். 3.8 இன்ட்டு 10⁻⁻5 போட்டிருக்கேன். இன்ட்டு 100 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணிக்கோ, கீழே பாருங்க 10⁻⁻4 இருக்கு, இங்க 10⁻⁻5 இருக்கு. நான் இதுல இருந்து 10⁻⁻4 மட்டும் நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். மீதம் என்ன இருக்கும், இங்க 10⁻⁻1 இருக்கும். இந்த 10⁻⁻1 உள்ள பெருக்கிட்டேன்னா 3.8ங்கிறது என்ன மாறிடும், 0.38 மாறிடுமா? ஏன்னா நம்ம ரெண்டுல ஏதாவது பொதுவானதை எடுக்கணும். ஏன்னா அது கூட்டுத்தொகையா இருக்கு, அடிஷனா இருக்கு. அடிஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை வெளியில எடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துடணும். நான் 10⁻⁻4 வெளியில எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 100 அப்படி போட்டாச்சு. இதுல இந்த 10⁻⁻4 இந்த -4 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி போட்டிருக்கேன், 1.26 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1.64 இன்ட்டு 10⁻². 100 தான் 10⁻²ன்னு போட்டிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 76.83% கிடைக்குது. சரிங்களா? அதை சுருக்குனீங்கன்னா இப்போ இதுதான் பெர்சன்டேஜ் ஆஃப் பி. அப்ப சி எப்படி கிடைக்கும், அவ்வளவுதான். பி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜ்னா அதிகபட்சம் 100 தான். அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் சி வேணும்னா 100ல இருந்து கண்டுபிடிச்ச மதிப்பை கழிச்சிருங்க, என்னது 23.17 கிடைக்கும். அதுதான் அது பெர்சன்டேஜ் ஆஃப் சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம்மு ஃப்ரீக்வெண்டா கேட்குறாங்க. அப்ப இணை வினை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒன்னை கண்டுபிடிச்சீங்கன்னா இன்னொன்னு 100 மைனஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.